அண்டபகிரண்டேஸ்வர சுவாமியினுடைய திருவருட்கருணையினாலே திருமூல பெருமானுடைய குரு பூஜையை அண்மித்து சண்டி ஹோம யஜ்ஞம் சப்தசதி பாராயணம் என்பன நிகழ்வதற்கு இறையருள் திருவருளாக கிடைத்திருக்கிறது. அச்சமயத்திலே இந்த சண்டி ஹோமத்தினுடைய அங்கங்களாக ஸ்ரீசக்கர பூஜை நடைபெறுவதற்கு இப்போது ஆயத்தமாகியுள்ளது. இந்த ஸ்ரீசக்கரத்திலே மிகவும் உன்னதமான ஒரு ஸ்தானத்திலே இருப்பவள், அந்த ஸ்ரீசக்கர பீடத்திலே இருப்பவள் ராஜராஜேஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற சக்தி. எனவே இந்த ஸ்ரீசக்கரம் எல்லோருக்குமே ஸ்ரீசக்கரம் என்றால் என்ன? சக்கரம் என்பது உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணுவினுடைய கையிலே இருப்பதற்கு பேர் சக்கரம். அது சுதர்சன சக்கரம் என்று பெயர். அம்பாளுடைய பீடம், அம்பாள் இருக்கிற பீடத்துக்கு பேர் ஸ்ரீசக்கரம். இது ஒவ்வொரு மனிதனுடைய தேகத்திலும் இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒவ்வொரு கோணங்கள் இருக்கின்றன. மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும். எனவே மூலமந்திராவதிய பண்ற மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒவ்வொரு கோணங்களும் இருக்கின்றன. இவைகள் சுழற்சி அடைய வேண்டுமாக இருந்தால் அதை மந்திர சக்தியினாலே சுழற்சி அடைய செய்து தேவியை மிக இலகுவாக அடைவதற்குரிய வழியை இந்த ஸ்ரீசக்கரம் மிக இலகுவான வழியாகும். ஸ்ரீசக்கர பூஜையினோடு அம்பாளை அடைவது. இந்த ஸ்ரீசக்கரத்திலே சகல தேவ சக்திகளும் இருக்கின்றன. ஸ்ரீசக்கரத்தை ஒருக்கா நீங்கள் எல்லோரும் பார்த்தாலே தெரியும் அதனுடைய வரைபடம். இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீசக்கரம் பூபுரஸ்தாரம் என்று பெயர் பெறும். பூபுரஸ்தாரம் என்பது ஒரு கட்டை அமைப்பாக இருப்பது பூபுரஸ்தாரம். அதுவே அந்த கோணங்கள் எல்லாவற்றையும் மேலே மேலே அடுக்கி கூர் மாதிரி மலை மாதிரி இருக்குமாக இருந்தால் அதை மேரு பிரஸ்தாரம் என்று சொல்லுவார். அதுவே அரைவாசி கூம்பாக மிகுதி தட்டையாக இருப்பின் அதை அர்த்தமேரு என்று அழைப்பார்கள். மேரு மலையை பற்றி உங்களுக்கு தெரியும். மேரு என்பது மலை. இந்தியாவிலே இருக்கின்ற சக்தி ரூபமாக பேணப்படுவது இந்த மேருமலை. எத்தனையோ மலைகள் இருக்கின்றன. மேரு, மந்தர, கைலாச, ரத்னகூட, சித்திரகூட, அப்ரகூட, லோககூட, ஸ்ரீசைல என்று எல்லாம் இந்தியாவிலே மலைகள் இருக்கின்றன. எங்களுக்கு இங்கே சிவனொளிபாத மலை இருக்கின்றது. இந்த ஸ்ரீசக்கரமும் ஒரு மலை போன்ற உருவமுடையது. அது அன்னையானவள் அங்கே பிந்து சக்கரம் என்று சொல்லுவார்கள். இந்த சின்னி விரலினுடைய ஒரு அளவு, அந்த அளவு தான் அந்த பிந்து இருக்கு. ஒரு லிங்க ரூபம். அதிலே அம்பாள் எப்படி அமர்ந்து இருக்கிறாள் என்றால், சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியை போல தன்னுடைய காலை மேலே வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய மடியிலே அம்பாள் இருக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்ரீசக்கரத்திலே இருக்கின்ற இறைவனையும் இறைவியையும் மகா காமேஸ்வரன் என்று சொல்லுவார்கள். காமேஸ்வர காமேஸ்வரி என்று பெயர். இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்துவிலே இருக்கின்ற அந்த தேவிக்கு காமேஸ்வரன், தேவனுக்கு காமேஸ்வரன், சிவபெருமானுக்கு காமேஸ்வரன் என்று பெயர், அம்பாளுக்கு காமேஸ்வரி என்று பெயர். ஆனால்
இந்த ஸ்ரீசக்கரம் என்கின்ற அந்த பீடத்தை உருவாக்கி இருப்பவளை ராஜராஜேஸ்வரி என்று அழைப்போம். எல்லா தலைமைக்கும் தலைமையாக விளங்குபவள். உலகத்தை உற்பத்தி செய்வதற்கே அந்த ராஜராஜேஸ்வரி தான் காரணமாக அமைகிறார். சிவனுடைய அசைவுக்கும் அவளே காரணம். சக்தியின்றி சிவமில்லை என்கின்ற வார்த்தை அதை உணர்த்துகின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசக்கரமானது யார் யாரை தனக்குள்ளே வைத்திருக்கிறது? ஒரு சதுரம் இருக்கு, 3 சதுரம். அந்த 3 சதுரத்தினுடைய 4 கோணங்கள் மூலை. ஒரு சதுரத்துக்கு 4 கோணம் மூலையில இருக்கு. அந்த 4 கோணங்களிலே தென்மேற்கு மூலையிலே, அதாவது கன்னி மூலை என்று சொல்லுவார்கள், அந்த மேற்கு மூலையிலே விநாயக பெருமானும், வடமேற்கு மூலையிலே சூரியனும், வடகிழக்கு மூலையிலே மகாவிஷ்ணுவும், தென்கிழக்கு மூலையிலே சாம்ப பரமேஸ்வரரும் அங்கே இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 3 வட்டங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக 3 சதுரம், அதற்கு உள்ளே 3 வட்டம். இந்த மெட்ஸ் படிச்சாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சதுரம், சதுரத்துக்குள்ள வட்டம் அடங்கும். அந்த வட்டம் 3 வட்டத்துக்குள்ளேயும் எங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குருமார் இருப்பார்கள். ஆசிரியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவோமே என்றால் தான் உங்களுக்கு புரியும். அந்த ஆசிரியர்கள் வாழ்க்கைக்கு சில பேர் ஆசிரியராக இருப்பார். குழந்தையிலே எங்களுக்கு எழுத்தறிவித்தவர் ஒரு ஆசிரியராக இருப்பார். எங்களுடைய சிந்தையை மாற்றியவர்கள் ஒரு ஆசிரியராக இருப்பார். இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பார்கள். படிப்பை புகட்டியவர்கள், வாழ்க்கையை புகட்டியவர்கள், முக்தியை புகட்டியவர்கள் என்று ஒவ்வொரு குருமார் இருக்கிறார். அதிலே இந்த ஸ்ரீசக்கர பூஜைக்கு மிகவும் முக்கியமான குருமார் யார் என்று கேட்டால், பரமேஷ்டி குரு, பரமகுரு, ஸ்ரீ குரு, ஸ்வகுரு என்று 4 பேர்கள். இந்த 4 பேர்கள் மூலமாகத்தான் இந்த ஸ்ரீசக்கர பூஜை எங்களுக்கு அறிய தரப்படுகிறது. அதை பற்றி சாடையாத்தன்னும் எங்களுக்கு விளங்குதுன்னா அந்த 4 குருமாருடைய பார்வையும் எங்கள் மேலே படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குரு பார்வை பட்டா என்ன நடக்கும் என்று. எனவே அந்த குருவினுடைய பார்வை படுகின்ற போது அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய தன்மை எங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதற்கு அந்த 3 விருத்தங்களுக்கும் நடுவிலே, 3 வட்டங்களுக்கும் நடுவிலே 16 இதழ் தாமரைகள் இருக்கின்றன. அதிலே தேவியினுடைய சக்திகள், அந்த 16 சக்திகளும் சோடச சக்திகள் அங்கே இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக 8 இதழ் தாமரை இருக்கின்றது. அதிலே தேவியினுடைய 8 சக்திகள் அமைந்து விடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 14 கோணங்கள் இருக்கின்றன. அந்த 14 கோணங்களிலும் தேவியினுடைய 14 சக்திகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாகவும் 14 கோணங்கள் இருக்கின்றன. அந்த 14 கோணத்திலும் இறைவியினுடைய சக்திகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக 12 கோணங்கள் இருக்கின்றன. அந்த 12லும் 12 சக்திகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக 10 கோணங்கள் இருக்கின்றன. அங்கே இறைவியினுடைய முத்ரா தேவிகள் இருக்கின்றன. சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராபினி, சர்வாகர்ஷணி, சர்வ வசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்குஷா, சர்வ கேச்சரி, சர்வ பீஜா, சர்வ ஜோனி, சர்வ திரிகண்டா என்று சொல்லப்படுகின்ற 10 முத்ரைகள். இந்த 10 முத்ரா சக்திகள் அங்கே தசகோணங்களிலே வீற்றிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 8 கோணங்கள் இருக்கின்றன. அதிலே அஷ்ட சக்திகள். 8வது 8 கோணங்களை உடைய அந்த 8 கோணங்களிலே இறைவியினுடைய 8 சக்திகள் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து முக்கோணம் இருக்கின்றது. அந்த முக்கோணத்திலே மகா காமேஸ்வரி, மகா வஜ்ரேஸ்வரி, மகா பகமாலினி, மகா திரிபுர சுந்தரி என்று 4 சக்திகள். மகா என்றால் பெரிய என்று சொல்லுவார்கள். மகா காமேஸ்வரி,
மகா வஜ்ரேஸ்வரி, மகா பகமாலினி, மகா திரிபுர சுந்தரி என்கின்ற அந்த 4 சக்திகளும் முக்கோணத்திலே இருக்கின்றது. அதற்கு நடுவிலே பிந்து சக்கரம் இருக்கின்றது. அங்கே காமேஸ்வரி ஸ்வரூபமாக லிங்க ரூபமாக தேவியானவள் வீற்றிருக்கிறார். இதை நான் உடலுக்கு சமமாக சொன்னேன். நாங்கள் முழந்தாளிட்டு அமர்ந்து இருந்தோமாக இருந்தால், அதாவது கிட்டத்தட்ட பத்மாசனம் போட்டு இருந்தால், அதிலே இந்த சதுரம் எங்களுடைய காலாகி விடுகிறது. அதிலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இந்த ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி ஆக்ஞா சக்கரஸ்ய ஏகேகாங்குலோபரி தேசே பிந்து ஐம் ஹ்ரீம் சோர்ணமஹ பிந்தோ ஹ்ரீம் ஸ்ரீம் சோர்ணமஹ அர்த்தச்சந்திரே ஸ்ரீம் ஸ்ரீம் சோர்ணமஹ ரோதின்யாம் ஸ்ரீம் ஸ்ரீம் சோர்ணமஹ நாதே ஸ்ரீம் ஸ்ரீம் சோர்ணமஹ நாதாந்தே சமானாயாம் உன்மனாயாம் சோடசீனாம் பிரம்மரந்திரே மகாபிந்தோ. அந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படுகின்ற சகசிராரத்தை தாண்டி அங்கேதான் அந்த மகாபிந்து இருக்கிறது. எனவே 9 ஸ்தானங்கள், நாங்கள் 6 ஸ்தானத்தை கண்டு கொண்டோம். அதையும் தாண்டி மிகுதியாக இருக்கின்ற அந்த 3 ஸ்தானத்தையும் கடந்து விட்டால் நாங்கள் சிவனோடும் அம்பாளோடும் 2 கலந்து விடுகிறோம். வாழ்நாளிலேயே நாங்கள், இதுதான் இந்த ஸ்ரீசக்கர பூஜையினுடைய முக்கியம். ஸ்ரீசக்கரத்தை நாங்கள் சும்மா வழிபட்டு கொண்டு வந்தாலே, சும்மா கும்பிட்டுட்டு போனாலே அது ஒரு இயக்க சக்தி. இந்த சதுரத்துக்குள்ளே ஒரு மோட்டருக்குள்ள கோயிலை வச்சுட்டு கரண்டை கொடுத்தா அது சுத்துற மாதிரி இந்த சதுரத்துக்குள்ள இருக்கிற வட்டம் என்ன செய்கின்றது என்றால், ஒரு பக்கம் திரும்பி இப்படி அசைஞ்சு கொண்டு இருக்கு. அது மட்டும்தான் அது செய்யும். அந்த 3 வட்டங்களும் தனக்குள்ளே ஒவ்வொரு பக்கம் மாறி மாறி ஆடுமேனா இருந்தா ஒன்றில் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் என்ற அந்த திசைகள் மூலமாக அசைவு மட்டும்தான். அதனுடைய அசைவின் மூலமாக இந்த 16 இதழ் தாமரை என்ன செய்கின்றது என்றால் இடமாகவும் பலமாகவும் சுற்றி வருகிறது. ஒருக்கா இடம் சுத்திச்சதுன்னா பிறகு பலம் சுற்றும். 8 இதழ் தாமரை என்ன செய்கின்றது என்றால் அதுவும் அப்படித்தான், இடமாக சுற்றி வந்து பிறகு பலமாக சுற்றி 2 தடவை இடமாக சுற்றி ஒருக்கா பலமாக சுற்றி. அதுக்கு மேலே இருக்கிற 14 கோணம் என்ன செய்கின்றது என்றால் இடமாக சுற்றி கொண்டே இருக்கு. அதற்கு அடுத்ததாக வருகின்ற 14 கோணம் என்ன செய்கின்றது என்றால் அதுவும் இடமாகவே சுற்றுகிறது. அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற 12 கோணம் என்ன செய்கின்றது, இந்த 12 ஆதித்யர்கள் போல, அதாவது 12 மாசம் அது அப்படி மெல்லமா தான் திரும்பும். அது வலமாக சுற்றும், மெல்லமாகத்தான் திரும்பும். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொன்று சுற்றும், ஒவ்வொரு ஸ்தானத்தை அடையும். அதுக்கு மேல 10 கோணம் இருக்கின்றது. இந்த 10 கோணம் என்ன செய்கின்றது என்றால் இந்த கீழே இருந்து சுற்றப்படுகின்ற சுழற்சிக்கு ஏற்றவாறு அது மேல கீழே இறங்கி, அதாவது உதார்த்தம் அனுதார்த்தம் என்ற ஸ்வரங்கள் வேதத்திலே இருப்பதை போல மேலே உயர்ந்து கீழே தாழ்ந்து சுற்றுகின்றது. அதற்கு மேலே அந்தரத்திலே அந்த திரிகோணத்தினுடைய, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த முக்கோணம் என்றாலே ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரமிட் இதுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதை போல முக்கோணத்துக்கு தானாகவே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது. அந்த ஈர்ப்பு சக்திக்கு மேலே ஒரு கொஞ்சம் உயர்ந்து இந்த பிந்து அந்தரத்திலே இருக்கு. அந்த பிந்து என்ன செய்கின்றது என்றால் அது சுழற்சி அடைகிறதா இல்லையா என்று எந்த யோகிகளாலும் இன்று வரைக்கும் இனி கண்டுபிடிக்கவே இயலாது. முன்னைய காலங்களிலும் கூட எத்தனை பேர் ஸ்ரீசக்கர பூஜையை அடைந்து மோட்சத்தை அடைவதற்காக செய்து கொண்டு போனார்களோ அந்த பிந்து சக்கரம் சுழற்சி அடைகிறதா இல்லையா, அது நிற்கிறதா அல்லது கொஞ்சம் எழுந்து நிற்கிறதா என்பதை யாரும் அறிந்ததில்லை. ஆனால் உண்மை அந்த பிந்து சக்கரம் என்பது அந்தரத்தில் தான் இருக்கின்றது. அது சுழற்சி அடைகிறதா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. அதுதான் சூக்ஷ்ம சக்தி. அந்த திரிகோணத்துக்கும் பிந்துக்கும் இடையில் இருக்கின்றது தான் ரகசியம் என்று சொல்லுவார்கள். இதை போலதான் இந்த சண்டி ஹோமத்திலே இருக்கின்ற பலமும்
அதனுடைய உன்னதமான பலம் என்ன என்றால் இந்த கோணத்துக்கும் அந்த பிந்துக்கும் இடையிலே இருக்கிறது தான் ரகசியம் என்று சொல்லுகின்ற மாதிரி இந்த சண்டி ஹோமத்தினுடைய பலன் மிக முக்கியமான ஒன்று, அது ரகசியம். சில விஷயங்களை நாங்கள் ரகசியமாகவே வைத்தாக வேண்டும் எங்களுடைய வாழ்நாளிலே. அதை யாரிடமுமே சொல்ல முடியாத ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுடைய வாழ்க்கையாக அமையும். அந்த ரகசியம் பரகசியமாகி விட்டதாக இருந்தால் அது செய்வதிலே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. எப்போது நீங்கள் காந்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு நூலை ஊசியிலே கட்டி கிட்ட கொண்டு போய்க்க அது இழுக்குது என்றால் அதுக்கு நீங்க விஞ்ஞான ரீதியான விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் அதை ஒட்ட விடாமல் இழுக்கும் போது அது தூக்கி கொண்டு நிற்குது என்றால் அதுக்கும் இடையில இருக்கிற அந்த ரகசியத்தை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே என்ன நடக்கின்றது, என்ன பரிமாற்றம் நடக்கின்றது என்று விஞ்ஞான ரீதியாக எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆனால் அதனுடைய ரகசியம் சொல்ல முடியாது. இந்த இடத்தில் தோண்டினால் தண்ணீர் கிடைக்கின்றது என்பது ரகசியம். எல்லா இடத்தையும் கிடைக்கும். ஆனால் சில விஷயங்கள் ரகசியமாகவே இருக்கு. எத்தனையோ உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் கூட இருந்தாலும் அதன் விஞ்ஞான ரீதியாகவோ அதை வைத்திய ரீதியாகவோ நாங்கள் அதனுடைய அதி உன்னதமான ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. மூளையிலே இருக்கின்ற எத்தனையோ விஷயங்களை இன்றும் தான் மூளைய சத்திர சிகிச்சை செய்பவர்களால் முழுதும் அறிந்து விட்டார்களே என்று கேட்டால் இல்லை, சொல்ல முடியாது. எத்தனையோ பேருக்கு இங்கே இருப்பவர்கள் கூட எல்லோரும் அனுபவித்த விஷயம் ஒன்று சொல்லுகிறேன். என்னுடைய கதையில் உதாரணமாக சொல்லுகின்றேன். புங்குடுதீவில முத்துமாரியம்பாள் கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு நான் 7 வயசிலே சண்டி ஹோமம் பாராயணம் பண்ணுவதற்காக சென்றிருந்தேன். அங்கே சென்ற போது எங்களுக்கெல்லாம் மகானாகவும் குருவாகவும் என்னுடைய தந்தையாருக்கு குருவாக விளங்கிய கைலாசநாத குருக்கள் ஐயாவினுடைய மகன் வாமதேவ குருக்கள் ஐயா அவர்கள் என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்து அப்படி அழைத்து, அது சண்டி ஹோமம் செய்ய போகும்போது நடந்ததா அல்லது கும்பாபிஷேகத்தில் நடந்ததா, அங்கே பக்கத்திலே பெருங்காட்டு சிவன் கோயில் இருக்கின்றது. அந்த கும்பாபிஷேகத்தில் அவர் என்னை அழைத்து கொண்டு போனாரா தெரியாது. எங்கேயோ கூட்டிக் கொண்டு போனவர். பிறகு நானாகத்தான் திரும்பி வருகின்ற போது இடத்தை மாறி எங்கேயோ சென்று விட்டேன். நிச்சயமாக சொல்லுகின்றேன், அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது. ஆனால் அந்த இடம் எனக்கு இப்படி இருக்கும், அந்த வீடு இப்படி இருக்கு, அந்த வீட்டில் இத்தனை வாசல் இருக்கு, இந்த இடத்துல ஜன்னல் இருக்கு, ஜன்னலுக்கு கீழே ஒரு சுண்ணாம்பு பூச்சி இருக்கு என்று வெளியில நின்று சொன்னேன். அப்படி சொல்லுகின்ற போது அதெல்லாம் உண்மையாகவே இருந்தது. இப்படி உங்களுக்கும் சில விஷயங்கள் முன்னுக்கு செய்த மாதிரியே தோணும். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயே இருக்க மாட்டீர்கள். இதெல்லாம் என்ன என்று கேட்டால் அந்த பிந்து சக்கரமும் திரிகோண சக்கரமும் இடையிலே இருக்கின்ற அந்த ரகசியம் தான் எங்களுடைய மூளையிலே இருப்பது. அதை யாராலும் வாசிக்க முடியாது, எவராலும் கண்டு புரிய முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வை சுலபமாக சில பேர் கண்டு விடுவார்கள். ஆனால் மிக சிறிய பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வு சொல்ல முடியாமல் இருக்கு. இதுதான் எங்களுடைய மானசம் என்று சொல்லுவது. எனவே இந்த ஸ்ரீ சக்கரமும் அப்படித்தான், சுழற்சி மூலமாக. எனவே எங்களுடைய மூலாதார சக்கரம் எப்போது சுழற வலிக்கிடுகின்றதோ அப்போது நாங்கள் இந்த 2 கட்டானா சில பேர் இருப்பினோம். வீட்டிலிருந்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு வலிக்கிடேக்க இந்த கோயிலில் பூசை ஒருக்கா போவீங்களா? எனக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நான் கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்லை, எனக்கு கடவுள் மனசில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் 2 கட்டானா இருப்பார். கோயிலுக்கு போறதா விடுறதா, போவோமா விடுவோமா, இதுதான் அந்த பிரச்சனை. ஆனா கோயில்களுக்கு துணிஞ்சு போனாலும் சில பேருக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் ஒன்றுமே விளங்காம இருக்கு. அந்த விளங்காம இருக்கிறது தான் தன்னுடைய ரகசியம் என்பது தெரியாமலே இருக்கு. இது என்ன இது என்ன இது என்ன
என்ன நடக்கின்றது என்றால், அது விளங்காட்டிலும் அதை நான் தேடி போவோம் என்று நினைத்துக் கொண்டால் நீங்க மோட்சம் அடைந்து விடுவீர்கள், இறைவனை அடைந்து விடுவீர்கள். இறைவனே என்ன செய்தான் என்றால், அது விளங்காம இருக்கட்டும், அப்பத்தான் இவன் வந்து தேடிக்கொண்டு இருப்பான். சில பேரை நாங்க தேட விட்டுட்டு பேசாம இருக்கிறது தானே. தேட விடுவோம் நல்லா, ஆனா கடைசி வரைக்கும் ஒன்றையும் கொடுக்கவும் மாட்டோம், ஒன்றை செய்யவும் மாட்டோம். அப்படியெல்லாம் எத்தனையோ வேலைகள் நாங்கள் செய்யற, நாங்கள் மனிதர் தானே, கட்டிக்காரர்கள். எனவே இப்படி எங்களுடைய தன்மை எப்படி இருக்கின்றதோ அதை போல இந்த ஸ்ரீசந்திரமும் அப்படித்தான். ஸ்ரீசக்கரம் சுழற்சி அடைந்து எங்களை தேவியோடு ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு தன்மை. எனவே ஒன்றுபட்டு நீங்கள் மன ஒருமைப்பாட்டோடு இந்த யந்திர பூஜையிலே இணைந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இப்போது ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீசந்திர பூஜை ஆரம்பிக்கும் என்பதை எல்லோருக்கும், ஏனென்றால் என்னுடைய அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த சதுசண்டி உபசார பூஜை வரும், அதிலே கனக கலச அச்சுத கலச தீர்த்தா அபிஷேகம் பெறும், அப்போது இந்த அபிஷேகத்தை செய்வோம் என்று சொல்லியிருந்தார். அதுக்கு இங்கே வசதியெல்லாம் காணாமல் இருக்கு. ஏதோ இருக்கிற அளவு என்னால் முடிந்த அளவு வசதிகளை உண்டாக்கி இருக்கிறேன். எனவே இவைகளுடைய அபிஷேகத்தை முடித்து இவர்களை அங்கே அமர்த்தி விட்டால் ஸ்ரீசக்கர பூஜைக்கு வசதியாக அமையும் என்பதனாலே இப்படி ஒரு அவர்கிட்ட கேட்காமலே இப்படி ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டேன். நானாக ஏதோ செய்வோம், வந்தோம், செய்வோம் என்கின்ற ஒரு முடிவிலே இந்த தேவியினுடைய பூஜா